குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மை ஸ்வீட் லிட்டில் சாய். ஐயோ தெய்வமே, பேப்பர்காரனை காணமே. ஜெயா சின்ன பால்காரனை காணமே. மணி 6:45 ஆச்சியா? இது இப்படி என் கழுத்து இருக்கிறான். பல்ல தேய்ச்ச உடனே மாமா காப்பி குடுக்கலன்னா வீடு 2 படம் உனக்கு தெரியாதா? ஏன் கவலை எனக்கு. இன்னும் பேப்பர்காரனை காணோம். பல் தேய்ச்ச உடனே பேப்பர் கேட்க போறாரு. குடுக்கலன்னா ஷீட்டை கிழிச்சிட போறாரு. இன்னைக்கு அது வேற சேர்ந்துக்குச்சா? ஆமா, தினம் பேப்பர்ல ஒரே நியூஸ் தானே வருது. நீ ஒரு வேலை செய். நேத்து பேப்பரை தேதியை மறைச்சு மாமாட்ட கொடுத்துரு. நேத்து பேப்பரா? கண்டிப்பா வேலை போட போகுது. போட்டுமே. நீ இப்ப இருந்து என்ன வேலை செய்யற பாரு. இந்த பால்காரன கொஞ்சம் மழை பெஞ்சா கூட வந்து தொலைக்க மாட்டான். நான் இப்ப என்ன, நீ என்ன தலைய தின்னுட்டு இருக்க? ஒண்ணு செய், தைரியமா நேத்து பேப்பரை. நேத்து பேப்பர் ஆனதாகட்டும். ஆனதாகட்டும், நானும் ஒண்ணு செய்யறேன். என்னடா உடம்பெல்லாம் நடுங்குது? ஆமாங்க, நடுங்குதுங்க. என்ன குளிர் ஜுரமா? ஆமாங்க, குளிர் ஜுரங்க. இதுல என்ன வந்தது? இப்பதான் வந்தது. சரி, பேப்பரை கூட குறாங்கறேன். என்ன இது எல்லாம் நேத்திய நியூஸால இருக்கு? ஆமா, இது நேத்திய பேப்பர் ஆச்சே. டாய், மன்னிக்கணும், நேத்து நல்ல மழை, அதனால பேப்பர்காரன் இன்னும் வரல சார். அதுக்காக நேத்து பேப்பரை கொடுக்கறதா ராஸ்கல்? லாவண்யாங்கடா காப்பி என்னாச்சு? மன்னிக்கணும், நேத்து நல்ல மழை, அதனால இன்னும் பால்காரன் வரல. அம்மாவே பால் கறக்க போயிருக்காங்க சார். ஐயோ, மாடு உதைக்குமாடா. ஏண்டா நீ தடுத்துட கூடாது? அடையா ஓ மூளை எங்கடா போச்சு? மன்னிக்கணும், நேத்து நல்ல மழை, அதனால மூளை இன்னும் வரல. காபி சாப்பிடுங்க மாமா. என்னமா அதெல்லாம்? பால்காரன் வரலன்னா எங்கிட்ட சொல்றது? அதுக்காக இப்படியா? உங்களுக்கு தான் எல்லாம் நேரப்படி நடக்கணுமே, அதுக்காத்தா. அதுக்கு சில விஷயங்கள்ல விதிவிலக்கு உண்டுமா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஓடி போச்சு. அடுத்த வருஷமே என்கிட்ட பேரனை தரதா சொன்னேன். அதுவே நேரப்படி நடக்கலையே. இதெல்லாம் நேரமானா என்னம்மா? காபி சாப்பிடுங்க மாமா. காப்பி சாப்பிடுங்க மாமா. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட நீ நேத்து பேப்பரை கொடுத்துருப்பேன். ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு, கத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எனக்கு எதிரா ரத்த கொதிப்பு? எனக்கு இருக்குங்க. என்கிட்ட யாரும் கத்தக்கூடாது. ஜோரா இருக்கு. காலையில 7 மணி ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, குட் மார்னிங். இப்படி எல்லாம் சொன்னா நீங்க எந்திரிக்க மாட்டீங்க. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டா டேய், அறிவு கேட்டவனே, காலங்கத்தால சொல்லிட்டு இருக்கேன்ல, எந்திரிச்சு போய் குளியேண்டா. போடா. 2 ஏவண்டி அண்ணகாரு வாங்க. ஏமம்மா என்ன மாதிரி மாட்டாட்டாவு? இது இன்னைக்கு வெட்டிங் டே. many more happy return. Thank you very much அண்ணா. நீக்கு இதற்கு என்ன கால் ஷீட் இன்னைக்கு? நாங்க 2 பேரும் இன்னைக்கு ஜாலியா வெளியில போறோம். வெளிய போங்கோ. பெத்த பார்க்கலாம். மஞ்சு டூயிட் பாடுங்கோ. கேமரா காவல்னா? உன் சினிமா புத்தி உன்னை விட்டு எங்க போகும்? மா என்ன மாமகார எங்கடா? மாமாவுக்கு மெட்ராஸை கண்ணுல மருந்து போட்டுட்டு ஹால்ல படுத்துட்டு இருக்காரு. லவன் வந்துட்டேன். சரியா, வெளிய போலாம். நான் இப்போ ரெடி. புடவை வாங்கிட்டு. ஓ காட், உனக்கு புடவை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தல்ல, மறந்தே போயிட்டேன். எனக்கு புடவை வாங்கிட்டு நீங்க மறந்துட்டீங்களா? முடியாது. புது புடவை கட்டிட்டு வெளியில வரதாதான் பிளான். என் முடிவை நான் நிச்சயமா மாத்திக்கவே முடியாது. போய் புடவை வாங்கிட்டு வாங்க, அப்புறம் வெளியில வரேன். பாரு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாமா. வரேனே, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா புடவையே இல்லாம வரேன். இது என்ன பிடிவாதம்? நீங்க தானே சொல்லிருக்கீங்க பிடிவாதத்துக்கு மறுபெயர் லாவண்யான்னு. போய் புடவை வாங்கிட்டு வாங்க. கிடையவே கிடையாது. அந்த படத்துல மாதிரி அலங்காரம்லாம் தடபடலா இருக்கு. எல்லாம் யாருடைய ஏற்பாடு? எல்லாம் ஏன் ஏற்பாடு தான்டா. ஏய், இதெல்லாம் என்னால பண்ணிட முடியும்டா. ஆனா ஒரு பேரனை பெத்து கொடுக்கறது உங்களாலதான் முடியும். இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டே. ஆல் தி பெஸ்ட் மை சன். காடு பச்சைப்படி காட்டிட்டு போயிட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம். என்ன சீக்கிரம் சீக்கிரம்? அத காணாமூனா. காணாமூனா? இன்னைக்கு கோட்டா 9. எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியலையே, இன்னைக்கு எட்டு தலா இருக்கு. எப்படியா? காலையில எழுந்த உடனே ஒண்ணு, காபி சாப்பிடும் போது ஒண்ணு, குளிக்கும் போது ஒண்ணு, அப்புறம் பாருங்க. இப்படியே தொலைப்படுத்தீங்கன்னா அப்புறம் நானும் ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்ல? சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. அப்புறம் நீங்க கோச்சு கூடாது. என்ன பயமுட்டுறியா? பயமுறுத்தல, நீங்க தான் பயந்து போயிடுவீங்க. சொல்ல. பேங்காக். நினைவு இருக்குல்ல, போன வருஷம் வெட்டிங் டே அப்பதானே உங்க பேங்காக் கூட்டு வெளிப்பட்டுச்சு. நல்லா திருப்பின்னு முடிச்சிங்களே. ஆபீஸ் விஷயமா பேங்காக் பண்ணீங்க. சரி, பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இத பார், ஸ்பெஷல் கவுன். இத வாங்குறப்பவே கற்பனை பண்ணி பார்த்தேன். இதுல நீ எப்படி இருப்பேன்னு. இந்தா போட்டுக்க. எப்படி? இத பாரு, 4 சுவத்துக்குள்ள நீ நானும் தான் ராஜாராணி. நம்ம பண்ற விஷயம் யாருக்கு தெரிய போகுது? போட்டுக்க. நான் இத போட்டுக்க பாரு, பேங்காக்ல நைட்ல எல்லா பெண்களும் இதை தான் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கறவங்கள போட்டுக்க மாட்டேங்கிறல்ல போட்டுக்க. போட்டுக்க மாட்டேன் போட்டுக்க. நான் போட்டுக்க மாட்டேன் நான் போட்டுக்க போட்டுக்க. மாட்டேன் போட்டு விடுற வாங்க. எப்படி இதப்ப எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கே மாட்டி விட்டுட்டேன் பாத்தீங்களா? ஒரு விழுந்து இருக்குதா? அசிங்கமா இருக்கு. இல்லங்க, இங்க முன்னழகு ரொம்ப பிரமாதம். திரும்புங்க. ஓஹோ, பின்னழகு எக்ஸலண்டா இருக்குதுங்க. தட்டை கொடுங்க. இத போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உருப்படி ஒரு டூத் பிரஷ் அதை வாங்கிட்டு வந்தீங்களா பாக்குறேன். நல்ல சூப்பர் போல ஒத்த டூத் பிரஷ், ஒத்த டீத். இவ்வளவு நீள தலைமுடியா? கும்பல முடி மாதிரி இருக்கு. பொன்னிறம். என்னங்க இந்த தலைமுடி உங்க சீப்புல எப்படி வந்தது? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு தலைவாரிக்கணும் சீப்பு கேட்டா. தவறு செஞ்சா என்னால பொறுத்துக்க முடியுங்க. ஆனா அதை மறைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், பேங்காக் ஏர்போர்ட்ல ம். ம். இப்ப சொல்லுங்க, உண்மையில என்ன நடந்தது? பேங்காக் ஏர்போர்ட்ல பேங்காக் ஏன் தலையில இருந்து கை எடுத்துட்டீங்க? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சைனாக்காரியை பார்த்தேன். கண்ணமும் மூக்கும் கழுக்கு முழுக்குன்னு கடிச்சு திங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்ன பார்த்து ஆரிஃபும் இந்தியான்னு கேட்டா. எஸ்ன்னு சொன்னேன். கேக்கு தீர்னு சொன்னா. என்னடா இது தர்ம சங்கடமா போச்சேன்னு மனசு நினைக்கிறதுக்குள்ள இந்த கால் விடு விடுன்னு போய் அவ பக்கத்துல உட்காந்துருச்சு. ஒரு பொண்ணு, அதுவும் அயல்நாட்டை சேர்ந்தவ, கூட உட்காந்து சாப்பிட சொல்லும் போது வேண்டான்னு சொன்னா தமிழ பண்பாடு என்னாகுமோன்னு நினைச்சு அவ கூட உட்காந்து சாப்பிட்டு. சீப்புல முடி எப்படி வந்தது? எழுந்து வரும்போது மரியாதைக்கு இந்தியாவுக்கு வந்தா அவசியம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். வாய் தவறி போய் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். ம். அவளும் வந்து. ம். ம். ரூமை விட்டு வெளியே போகும்போது கலைஞ்சிருந்த தலைமுடிய இந்த சீப்புல மாறி. Nonsense, bloody shit. நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க. இதையெல்லாம் உங்க மூஞ்சில அடிச்சா நீங்க நினைச்சுக்கணும். இத பாருங்க, இப்ப நான் சொல்றதுதான் கடைசி. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரும் உங்களை தொடவோ பேசவோ கூடாது. நீங்க வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க இதுக்கெல்லாம் ஒப்புத்துக்கிட்டீங்கன்னு சரி. இல்லைன்னா நம்ம 2 பேரும் இப்பவே போய் நான் பேச. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். நீங்க கேட்டு போயிடுங்க. மனைவியை கட்டிலுக்கு கூப்பிடுறவன் கணவன். கட்டலுக்கு வரவன் எல்லாம் மனைவி ஆக்கிக்கிறவன் கணவன் இல்ல, கஸ்டமர். லாவண்யா, ப்ளீஸ். சொல்றது கேளு. வெளிநாடு, அதுவும் குளிர் பிரதேசம். ஆண்களுக்கே உள்ள சபல புத்தி. நிலத்தை மாறிட்டேன். செஞ்ச ஒரு முறை சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்ன நம்பு. என்ன யோசனை? இன்னும் அந்த சைனாக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கோ? நான் நினைக்கிறேன், உனக்கு ஒரு தடவை பண்ண துரோகத்துக்காக தான் ஆண்டவனுக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டானோ. கவலைப்படாதீங்க. யார் கண்டாங்க? உங்க வாரிசு ஒருவேளை பேங்காக்ல உருவாக்கிட்டு இருக்கோம். சப்பமு கூட. பழசெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன சொல்லட்டுமா? அது ஒரு குட் நியூஸ். நான் குளிச்சு இன்னையோட 36 நாளாச்சு.
அப்பா 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 கூப்பிடக்கூடாது, டாக்டர் தான் கூப்பிடணும். முதல்ல டாக்டர் கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாமா கிட்ட சொல்லுவோம். ம்? 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 ஹலோ, ஜஸ்ட் a minute. ஹலோ, நான் தான் பேசுறீங்க. எனக்கு எனக்கு ஐயோ அப்படியா? இதை வந்துட்டேன். ஐயோ லவன், ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. என்னால முடியல டாக்டர் முடியலங்க. வேண்டாம். ஐயோ மிஸ்டர் ராம், 1 minute. லாவண்யாவை நான் நல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். அவ எத்தனை நாள குளிக்கல? 40 நாள் டாக்டர். அவ குளிக்காம இருக்கிறது காரணம் கர்ப்பம் இல்ல. அவ ஓவரியில சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது இப்பதான் உடைஞ்சிருக்கு. நல்ல வேலை, சரியான சமயத்துல கூட்டு வந்திருக்கீங்க. அத நான் ஆபரேட் பண்ணி எடுக்க போறேன். டாக்டர் வெயிட், நான் இன்னும் ப்ராப்ளத்துக்கே வரல. பெண்களுக்கு 2 ஓவரி உண்டு. அதுல 2வது ஓவரியிலையும் ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேஜ்லயும் உடையலாம். அதனால அந்த 2வது ஓவரையும் இப்பவே ஆபரேட் பண்ணி எடுக்கிறதா பெட்டர். ஏன் டாக்டர் 2 ஓவரையும் எடுக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லையே? அதை எடுக்கலைனாதான் அவ உயிருக்கே ஆபத்து. ஐம் சாரி. லாவண்யாவுக்கு 2 ஓவரி எடுக்கிறதுனால இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியமே கிடையாது. மிஸ்டர் ராமு, உங்க முடிவை சீக்கிரமா எடுக்கிறது நல்லது. ஏன்னா லாவண்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. எஸ் டாக்டர். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. சோ இந்த கையெழுத்துக்கு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை. வேற வழியே தெரியல. அவன் எனக்கு நீ வேணும். நமக்கு குழந்தை இல்லைன்னு என்ன, நானே உனக்கு குழந்தை தானே. பாருங்க, மாமா கிட்ட தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. அவரால் தாங்கிக்கவே முடியாது. என்ன பத்தி கேட்டாதான் உங்க ஃப்ரெண்டோட மனைவிக்கு டெலிவரி ஆகி அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிடுங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. அழாதீங்க. அழாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப புனிதமான நாள். உங்களோட ஜீவ அணுவை அவ கர்ப்பப்பையில ஊசி மூலமா செலுத்துவாங்க. டாக்டர் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேரத்தோட தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. பாரு, என்னோட லாவண்யா சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். வேண்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம். நாளை காலையில டாக்டர் பார்க்கணும். பேசாம படுத்து தூங்க. லாவண்யா, வந்துட்டேன் மாமா. வாங்க மாமா, சாப்பிடலாம். வேணாம்மா, இன்னைக்கு நான் பட்னி, ஒரு விரதம். ஏன் மாமா? தச்சையில காசியில இருந்து வந்த ஒரு பெரிய ஜோசியரை பார்த்தேன். இன்னும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே வரலைங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். ஒரு நல்ல நாள்ல சாஸ்திரிகளை கூப்பிட்டு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா அடுத்த வருஷமே பேரம் பிறக்கும்னார். ஏன் அதிர்ஷ்டம், நாளைக்கே நல்ல நாள். நாளைக்கு
ரொம்ப நல்ல நாள் தான். பகவானே, அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு இதை அக்னியில ஆகுதி பண்ணுமா? கடவுளே, அடுத்த வருஷமே உன் அருளாலே இவருக்கு ஒரு புள்ள பிறக்கணும். ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ராமநாதன் பேசுறேன். அவரோட டூர் ப்ரோக்ராம் என்ன? மெட்ராஸ்க்கு எப்ப வராரு? பம்பாயில ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னார் மேடம். என்னது? பாம்பேல என்ன பர்சனல் ஒர்க்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காம ஆபீஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? அபிஷியல்ல நாங்க கேட்கலாம், பர்சனல்ல நீங்க தானமா கேட்கணும். அதுவும் சரிதான். சரி, நீங்க போன வச்சிருங்க. அப்பா என்ன ஒர்க் பாம்பே ஆபீஸ்ல 7 நாளும் வேலை ரொம்ப டைட். அதனாலதான் இந்த தடவை உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வர முடியல. ஜஸ்ட் மினிட். இல்ல, இந்த ஒரு வாரமும் நீங்க பாம்பேல தான் இருந்தீங்களா? ஆமா, ஏன் பாம்பேயை விட்டு வெளியவே போகலையா? நீ துருவி கேக்குறத பார்த்தா நான் பாம்பேக்கே போறேன்னு சொல்ல போல இருக்கேன். ஏங்க, பாம்பேல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தலைமுடியே கிடையாதா? ஏன் கேக்குறேன்னா, அந்த சீப்புல தலைமுடியே. லவன், கத்தாதீங்க. தவறு பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லிட்டீங்கன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியும். என்ன சொல்ற நீ? உங்க அபிஷியல் ஒர்க் 4 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சு போனதாக ஆபீஸ்லயே சொன்னாங்களே. சோ ஆபீஸ்ல வேலை செய்யற எவனோத்து சொல்றத வச்சு என் மேலே நீ சந்தேகப்படுற? தப்பு இல்லையே. ஏன்னா நீங்க ஹரிச்சந்திரன் இல்ல. ஆல்ரைட், ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு கண்ட பெண்களோட 4 நாள் பாம்பேல சுத்தி வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்கிற? எதுக்கா பாதி சாப்பாட்டுல எழுந்துக்கிறீங்க நீங்க? உன் சாப்பாடு நீயும் எவன் திப்பா வத்த குழம்பையும் வெண்டைக்காய் பொரியலையும். சரி, என்னதான் பிடிக்கல, அதுக்காக சாப்பிடலன்னா எப்படி? உடம்பு கெட்டு போயிடாதா? அதுக்கப்புறம் பாம்பே, டெல்லி, கல்கத்தா, பேங்காக்னு கண்ட பெண்கள் பின்னாடி அலைய முடியுமா? Shut up. நான் புருஷன், நீ பொண்டாட்டி. என் இஷ்டப்படி எதை வேணாலும் செய்வேன். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இங்க இருக்கிறதா இரு, இல்ல நான் பெட்டி கட்டிட்டு வெளியில போயிடு. இந்த பூவை கொடுத்து லாவண்யாவை எப்படியும் சமாதானப்படுத்தணும். லவன், லவன். வழியில பூக்காரிய பார்த்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வாங்கியிருந்தேன். பூக்காரியை பார்த்தா தான் ஏன் நினைப்பு வருதா? அழகா இருந்தாளா? பூ வாங்குற சாக்குல அவகிட்ட பேசி இருப்பீங்க. என் புத்தி டோட்டால் அடிக்கணும். பூவை தானே கொடுக்க சொன்னா, சொந்தமா டயலாகுமா பேச சொன்னா? இது சரியா வரல. அவ என்ன செஞ்சாலும் ஓஹோன்னு பாராட்டணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி. ஆபீஸ்லயும் காபி தரானுங்களே, கழனி தண்ணி மாதிரி. சத்தியமா சொல்றேன், எப்படா வீட்டுக்கு வந்து உன் கையால காபி சாப்பிடலான்னு மனசு கிடந்து துடியா துடிக்குது. நான் காபி மாதிரி போடுறேன், நீங்க என்ன குத்தி குத்தி காட்டுறீங்களே. ஆமா, போன்விட்டா. நான் ஒரு இவன். என்ன என்ன மேடம்னா? நான் உனக்கு பேசின படத்துக்கு அவளை பத்தி கவலைப்படுறதுக்கு அவளோட வரவுக்காரங்களை வந்துட்டாங்க.
அன்புள்ள லாவண்யா, பேசிய கான்ட்ராக்ட் படி மேனகா நடந்து கொண்டாள். குழந்தை பிறந்தவுடனேயே அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு, இனி நம் வாழ்க்கையில் குறுக்கிட மாட்டேன் என்று உறுதி கூறிவிட்டு எங்கோ கண்காணாத தூரத்திற்கு போய்விட்டாள். தவறு செய்தவன் நான். உன்னால் அளிக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்க வேண்டியவன் நான். நம் வீட்டில் குடிபுகுந்திருக்கிறதே ஒரு குருவி குஞ்சு. அதை நினைத்துப்பார். அதற்கு ஒரு துணை தேவை. குற்றம் புரிந்த கணவன் உனக்கு தேவையில்லாவிட்டாலும் உன்னால் உருவாக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக ஒரு ஆயா தேவை. இப்படிக்கு பேங்காக். ஏண்டா இருமுறை டாக்டரை பத்தியா? வியாதி உடம்புல இல்லப்பா, மனசுல. அப்பா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கேன். இத பார்த்தா என் லாவண்யா கண்டிப்பா வருவா. ஆனா அவ உயிரோடு இருப்பாளா? இத பாப்பாளா? வெளியில போற ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல தனக்கு ஒரு மனைவி இருக்காங்கிறத நினைக்கணும்டா. அதுக்கு நீ ஒரு உதாரணம். பேரம் வேணும்னு அலர்னேன். இப்ப பேரன் இருக்கான், ஆனா அத வளர்க்க ஒரு அம்மா இல்லையே. வணக்கம், என் பேரு லாவண்யா. இந்த வீட்டுல குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் தேவைன்னு கேள்விப்பட்டேன். லாவண், சார், நான் கணவனால கைவிடப்பட்ட ஒரு அனாதை சார். இந்த நர்ஸ் வேலை எனக்கு கொடுக்க முடியுமா? எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். அம்மா, முடிஞ்சா என் பெரிய குழந்தையும் மன்னிச்சிரு. தொடாதீங்க. நான் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வரல, இந்த குழந்தைக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதா? இந்த ஜென்மத்துல கிடையாது. இதுக்கு சம்மதம் நான் இங்க இருக்கேன். இல்லன்னா இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எங்க தங்கணும், எவ்வளவு சம்பளம்